அன்பார்ந்த நேயர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று அநேகர் தங்களுடைய வாழ்க்கையின் சாபங்கள் நீங்க பலவிதமான பரிகாரங்களை செய்கிறதை அறிந்திருக்கின்றோம். ஆனால் சாபம் நீங்கினதா என்றால் இல்லை என்பதே பதிலாக இருக்கிறது. ஆகையால் தொடர்ந்து பலவிதமான பரிகாரங்களை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த தெய்வம், நானே உங்கள் பரிகாரி என்று சொன்னார். நம்மை படைத்த தெய்வமே நம்முடைய பரிகாரியாக மாறுவது எப்படி என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் டேவிட் பர்னபாஸ் அவர்கள். யார் இவர் நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் மிக முக்கியமான சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஆரம்பம் முதல் கடைசி மட்டும் கவனமாக கவனிப்பீர்களானால் நீங்கள் சில காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். பரிகாரம் தேவையா, பரிகாரி தேவையா என்ற தலைப்பின் கீழாக நான் உங்களோடு கூட சில காரியங்களை பேச விரும்புகிறேன். நன்றாக கவனியுங்கள். இந்த பூமியிலே பலவிதமான துன்பங்கள் உண்டு, பலவிதமான நெருக்கங்கள் உண்டு. இந்த நெருக்கங்கள் எல்லாம் ஏன் உண்டாயிற்று என்பதை புரிந்து கொள்ள முடியாதனாலே இந்த துன்பங்கள், பாடுகள், நெருக்கங்களிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக, இதனால் ஏற்படுகிற சாபங்களோ சாபத்தின் விளைவோ என்ற பயத்தினாலே தப்பிக்கொள்வதற்காக மனிதன் பரிகாரங்களை செய்கிறவனாக இருக்கிறான். இன்னைக்கு அநேக விதமான பரிகாரங்களை செய்வதற்காக இங்கும் அங்கும் ஓடித்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏராளமான பணத்தை செலவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே பரிகாரம் செய்வதா அல்லது பரிகாரி நமக்கு தேவையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்களும் கூட பரிகாரத்தை செய்து கொண்டிருக்கலாம். எப்படியாவது இந்த சூழ்நிலையில் நான் வெளியே வர வேண்டும், இந்த பிடியிலிருந்து நான் வெளியே வர வேண்டும், இந்த சாபத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மக்கள் தான். அவர்கள் எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆக்கி அவர்கள் வனாந்திரத்திலே பிரயாணம் பண்ணி தேவன் அவர்களுக்காய் சொல்லி வைத்திருக்கிற அழகான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு பிரயாணப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலே ஏறக்குறைய 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். தேவன் அவர்களை அற்புதமாக விடுதலை ஆக்குகிறார். அவர்களை அவர் பிரயாணத்திலே வழி நடத்தி கொண்டு போகிறார். போகிற வழியிலே அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விட்டது. வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லாமல் போவது இயல்புதானே என்று சொன்னால் ஆம், இயல்புதான். அவர்கள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள். மிக சிரமமான ஒரு காரியம். 1-2 பேர் அல்ல, லட்சக்கணக்கான மக்களும் கால்நடைகளும் அவர்கள் பிரயாணப்படும் பொழுது ஏராளமான தண்ணீர் அவர்களுக்கு தேவையாயிருந்தது. 3 நாட்கள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அதற்கு பின்பதாக ஒரு இடத்திற்கு போன பொழுது தண்ணீர் இருந்தது, ஆனால் அந்த தண்ணீரை குடிக்க முடியவில்லை. அங்கே அந்த தண்ணீர் கசப்பாக இருந்தது. ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள், கோபப்பட ஆரம்பித்தார்கள், ஆண்டவர் மீது வருத்தப்பட்டார்கள். ஏன் எங்களுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை? இப்பொழுது தண்ணீர் இருந்தும் எங்களுக்கு குடிக்க முடியவில்லையே, நாங்கள் சாக போகிறோமே, ஏன் எங்களுக்கு தேவன் இப்படி அனுமதித்தார் என்று சொல்லி கோபப்பட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்மை படைத்த தேவனை நாம் கடிந்து கொள்கிறோம், கோபப்படுகிறோம், எரிச்சல் அடைகிறவர்களாக இருக்கிறோம். தெய்வனுக்கு கண்ணில்லையா? தெய்வம் என்னை பார்க்கவில்லையா? ஏன் எனக்கு இந்த கஷ்டம் என்று சொல்லி நாம் கோபப்படுகிறது உண்டு. இந்த பூமியிலே நமக்கு துன்பங்கள் உண்டு என்பது நமக்கு தெரியும். அநேக காரியங்களை நம்மால் சமாளிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் சில நேரத்திலே அது அப்படி அல்ல. அந்த மக்கள் முறுமுறுத்த பொழுது, என்னத்தை குடிப்போம் என்று சொன்ன பொழுது, அவர்களை வழிநடத்தி கொண்டு போன மோசே என்ற தலைவன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, இவ்வளோ ஜனங்கள், நான் என்ன செய்ய என்று சொல்லி
அப்பொழுது ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டி தண்ணீரிலே போடு என்று சொன்னார். அவன் அந்த மரத்தை வெட்டி தண்ணீரிலே போட்ட பொழுது அந்த தண்ணீர் மதுரமான தண்ணீராய் மாறிற்று, ருசியான தண்ணீராக மாறிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். இது கதை அல்ல, உண்மையாக நடந்த சம்பவம். அந்த இடத்தில்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன், அந்த சம்பவத்தின் மூலமாக நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடினமான பாதையிலே கடந்து போகும் பொழுது நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், தண்ணீரை, கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றுவதற்கு ஒரு மரத்தை வெட்டி போட சொன்னாரே, அந்த மரம்தான் பரிகாரமா என்று சொன்னால் இல்லை, நான் தான் உங்களுடைய பரிகாரி ஆகிய கர்த்தர். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கஷ்டமான நேரத்தில், உங்களுடைய துன்பத்திலிருந்து, உங்களுடைய பாடுகளிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய வேண்டுமானால் என்னை உங்களுடைய பரிகாரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அநேக பரிகாரங்களை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பரிகாரியாகிய என்னை நீ ஏற்றுக்கொள், என்னை நீ பின்பற்று, நான் சொல்லுகிற பாதையிலே நீ நட, அப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா துன்பங்களிலும் உன்னை நான் வழி நடத்துவேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், நீ எந்த பரிகாரமும் செய்ய வேண்டிய அவசியமில்லை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள், மிக முக்கியமான ஒரு காரியம், குழப்பிக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. பரிகாரம் செய்யப்பட வேண்டுமா அல்லது பரிகாரியாயிருக்கிற கர்த்தரை நான் பிடித்து கொள்ள வேண்டுமா, அவரை நான் பின்பற்ற வேண்டுமா என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பம் ஏன் என்ற ஒரு கேள்வி வருகிறது. தெய்வம் என்னை மறந்து விட்டாரா, தெய்வன் என் மேலே கோபமாயிருக்கிறாரா, அல்லது என்னுடைய மூதாதையர்கள் செய்த பாவத்தினாலே என் மீது சாபம் வந்து விட்டதா என்று சொல்லி மனிதன் பரிகாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், மனிதன் தன்னை படைத்த தேவனை விட்டு விலகி போய்விட்டான். அதுதான் அவனுடைய துன்பத்திற்கு காரணம் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்கிறது. ஆண்டவர் ஒரு இடத்திலே ஆண்டவர் ஒரு உவமையை, கதையை சொன்னார். ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதில் ஒரு ஆடு தொலைந்து போயிற்று. அந்த ஆட்டை தேடி அந்த மேய்ப்பன் போனான். அது ஒரு முள்ளிலே சிக்கி அது அழியக்கூடிய ஆபத்தான நிலையில இருந்தது. அதை கண்டுபிடித்து அவன் தூக்கி கொண்டு வந்தான். அந்த ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. ஆடு தன்னையே மேய்த்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் மேய்த்து கொள்ள முடியாது. அது வழி தவறி போய்விடும். அது காட்டு மிருகங்களாலே அழிக்கப்படும். அது தன்னை மேய்த்து கொள்ள முடியாது. அதே போலதான் மனிதனுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை. நம்முடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு துன்பங்கள், ஏன் இவ்வளவு பாடுகள், ஏன் இத்தனை வேதனைகள் என்று சொன்னால், மனிதன் தேவனை விட்டு விலகி போனான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏசாயா என்ற புத்தகத்திலே 53ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் என்று சொல்கிறார். நாம் எல்லாருமே, ஒரு மனிதன் கூட நாம் விட்டுவிட முடியும். எல்லா மனிதர்களும் தன்னை படைத்த தேவனை விட்டு அவர்கள் விலகி விட்டார்கள். இதை மனிதன் ஒத்துக்கொள்ள மறுக்கிறான். நம்மை படைத்த தேவனை அவன் காண முடியாததினாலே அவரை விட்டு விலகினதை அவன் புரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு நன்றாக தெரியும், ஒவ்வொரு மனிதனும் அவன் விரும்பின வழியிலே நடந்து கொண்டிருக்கிறான். பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு இடத்தில் இப்படியாக சொல்கிறார், நாம் நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பின வழியிலே நடக்கிறோம் என்று சொல்லி. நான் எதை செய்வேன் என்று சொன்னால், எனக்கு பிடித்தமானதை நான் செய்வேன். ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு பிடித்தமானதை செய்கிறான்.
கடைசியிலே அவன் சிக்கிக் கொள்கிறவனாக காணப்படுகிறான். இதைதான் வேதாகம் தெளிவாய் சொல்கிறது. மனிதன் தேவனை விட்டு ஆடுகளைப் போல வழி தப்பி போய்விட்டார்கள். அந்த ஆடு மேய்ப்பனை விட்டு விலகி போனபடியினாலே காணாமல் போனபடியினாலே அது அழிந்து போகக்கூடிய சூழ்நிலையிலே அது சிக்கிவிட்டது. இன்னைக்கு மனிதனுடைய நிலைமை அதுதான் பிரியமானே. அதனால்தான் இந்த புஸ்தகத்திலே, பிரசங்கி என்ற புஸ்தகத்திலே ஆண்டவர் சொல்கிறார், வாலிபனே, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, உன்னை படைத்தவரை நினை என்று சொல்லி. இன்னைக்கு மனிதர்கள் அநேகருக்கு நம்மை படைத்தது யாரென்றே தெரியாது. சிலர் சொல்லுகிறார்கள், தெய்வம் என்னை படைக்கவில்லை, எல்லாம் தானாய் உண்டாயிற்று என்று சொல்கிறார்கள். பரிணாம வளர்ச்சியிலே இந்த உலகம் உண்டாயிற்று என்று சொல்லி அவர்கள் வாதிடுகிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய முதல் வசனம் சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று சொல்லி. தேவன் தான் நம்மை படைத்தார். இந்த பூமியிலே எல்லாவற்றையும் அவர்தான் படைத்தார். மனிதர்களாகிய நம்மையும் அவர்தான் படைத்தார். அவரோடு கூட உறவு கொள்ள அவர் நம்மை படைத்தார். ஆனால் நாமோ அந்த தெய்வத்தை விட்டு விலகி நம்முடைய வழியிலே போனோம். இதை நீங்களும் நானும் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொல்ல வருகிறான்னு சொன்னால், நீ இனிமேல் என்னுடைய வழியிலே நீ நட, என் பாதையிலே நட. நான் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். திரையிலே நீங்கள் பார்க்கும் பொழுது அதை நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியுமானால் உங்களுக்கு மிக தெளிவை உங்கள் மனதிலே அது உங்களுக்கு கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை. அதை வாசிக்கிறேன், கவனிங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றை உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் என்று சொல்லி வாசிக்கிறேன். வியாதியே வராது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுவதில்லை. வியாதி வராது என்று சொன்னால் பரிகாரம் தேவையில்லை அல்லவா? இந்த பூமியிலே சிரமங்கள் உண்டு. மனிதன் ஆதியிலே செய்த பாவத்தின் நிமித்தமாக பலவிதமான பாடுகள் உண்டு. வனாந்தரத்திலே மனிதன் நடந்து போகும் பொழுது தண்ணீர் இல்லாமல் போவது உண்மையான ஒரு காரியம். அதை யதார்த்தமாக இருக்கிறது. கசப்பாய் இருக்கிற தண்ணீர் ஒருவேளை அதுவும் சாத்தியம்தான். வாழ்க்கையே கசந்து போகிறது அல்லவா சில நேரத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சத்தத்தை நீ கவனமாய் நீ கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, என் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்ய வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். என்னுடைய நியமங்கள் யாவையும் நீ கை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? சுருக்கமாய் சொன்னால், நான் சொல்லுகிறதை கவனி, நான் சொல்லுகிறபடி நீ நட என்று சொல்லுகிறார். மனிதன் எதை செய்ய தவறிவிட்டான் என்று சொன்னால், தேவனுடைய சத்தத்தை கேட்க மறந்தான், தன்னுடைய சொந்த வழியிலே நடந்தான். அதனால இன்றைக்கு மனிதன் வேதனையிலே சிக்கி கொண்டான். வேதனையிலே சிக்கிவிட்டு மனிதன் சொல்கிறான், எல்லாவற்றுக்கும் காரணம் தெய்வம்தான் என்று சொல்லி. தெய்வம் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லுகிறார். தெய்வம் நம்மை மறக்கவில்லை. பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, மனிதன் தெய்வத்தை மறந்து போனான். மறுபடியுமாக இந்த தெய்வத்தை நாம் அறியும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது, அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் அழகாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு காரியம். மனிதன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், மேய்ப்பன் இல்லாத ஆட்டை போல இருக்கிறான். போகிற வழி சரியா என்பது அவனுக்கு தெரியவில்லை. எங்கே போய் சேரப்போகிறோம் என்பது தெரியவில்லை. யாரை பின்பற்றுவது என்பதை தெரியவில்லை. வழி தெரியாமல் அலையும் ஆட்டை போல இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்கிறது. சரியான நபரை நாம் பின்பற்ற வேண்டும் என்பது தெரிகிறது. ஆனால்
நம்மால் பின்பற்ற முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிருஷ்டிகரை நினை, உன்னை படைத்தவரை நினை. யார் என்னை படைத்தது என்று சொன்னார்? பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற உண்மையான ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னார், இந்த வேதாகத்தின் தேவன் என்னையும் உங்களையும் படைத்தார். அவர் நம்மை படைத்ததினால்தான் நம்மை தேடி வந்தார். இந்த பூமியில் எதற்காக வந்தார் என்று சொன்னால், நம்முடைய தவறுகளுக்கான பரிகாரத்தை அவர் செய்து முடிக்கும்படியாக வந்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் மதத்தை உருவாக்க வரவில்லை, தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்க்க வரவில்லை. தான் படைத்த மனிதனை தேடி வந்தார். தான் படைத்த மனிதன் செய்த பாவத்திற்கான பரிகாரத்தை செய்து முடிக்கும்படியாக வந்தார். பரிசுத்த வேதாகம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று சொல்லப்படுகிறது. பாவத்திற்கு தண்டனை உண்டுதானே? தவறுக்கு எப்பொழுதும் தண்டனை உண்டு. வீட்டிலே பிள்ளை தவறு செய்தால் பெற்றோர் தண்டிக்கிறார்கள். பள்ளியிலே மாணவன் தவறு செய்தால் ஆசிரியர்கள் தண்டிக்கிறார். அரசாங்கத்துக்கு விரோதமாய் தவறு செய்தால் அரசாங்கம் தண்டிக்கிறது. ஆம், பாவத்திற்கு தண்டனை உண்டு. மனிதர்களாகிய நானும் நீங்களும் பாவம் செய்து விட்டோம். நம்மை தேவன் தண்டிக்க வேண்டும், நம்மை தூக்கி நரகத்திலே போட வேண்டும். ஆனால் அன்புள்ள தேவன் சொல்லுகிறார், இல்லை இல்லை, என் மனிதர்களை, நான் படைத்தவர்களை நான் மன்னிக்க விரும்புகிறேன். அவர்களுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த பரிகாரத்தை நான் செய்கிறேன். அவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்கிறார். அப்படியானால் நானும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நமக்காக பரிகாரம் செய்த ஆண்டவரை, நம்மை படைத்தவரை நாம் அடையாளம் கண்டு அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும், அவருடைய வழியிலே நடக்க வேண்டும். அதுதாங்க இந்த பரிசுத்த வேதாகமும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அவர் இந்த பூமியிலே வந்து நமக்காக சிலுவையிலே மரித்தார், இரத்தம் சிந்தினார், தன்னையே பலியாக்கினார். ஒரு ஆடு பலியிடப்படுவது போல அவர் நமக்காய் சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார். அவர் தெய்வம் என்பதை நிரூபிக்கும்படியாக 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். பிரியமானவர்களே, நீங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும். இது கதை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. அந்த தேவனுடைய வார்த்தையிலே தேவன் தம்முடைய சித்தத்தை, தம்முடைய எண்ணங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இவருடைய வழியிலே நடக்கும் பொழுது, உங்களுடைய பிரச்சனைகளை அவரிடத்திலே சொல்லிவிடலாம். பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு அழகான வசனம் உண்டு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. பாரத்தை என்னாலே சுமக்க முடியவில்லை, என் பாரம் என்னை அழுத்துகிறது, பாரம் என்னை கொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால் சுமக்க முடியாது மகனே, உன்னால் சுமக்க முடியாது மகளே, உன் பாரத்தை என் மீது வைத்து விடு. ஆம், அதற்காக தான் அவர்தான் பரிகாரி. நம்மால் செய்ய முடியாததை அவர் நமக்காக செய்து முடித்தார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே நீங்கள் விசுவாசித்து, இவர்தான் உங்களை படைத்தார் என்று சொல்லி நீங்கள் நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே நீங்கள் நடப்பீர்களானால், அவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பரிகாரம் தேவையா? பரிகாரி தேவையா? பரிகாரம் நம்மால் செய்ய முடியாது. எத்தனை பரிகாரம் செய்வது? பரிகாரம் செய்து செய்து ஓய்ந்து போனவர்கள் உண்டு. இந்த பரிகாரம் செய்தால் சரியாய் விடுமா, அந்த பரிகாரம் செய்தால் சரியாய் விடுமான்னு சொல்லி மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால் பரிகாரம் செய்ய முடியாது. அப்படியானால் என்ன பரிகாரம் என்று சொன்னால், அவரே நம்முடைய பரிகாரியாய் இருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசித்து அவருடைய வழியிலே நீங்கள் நடப்பீர்களானால், இந்த பூமியில் மட்டுமல்ல பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறதுனாலே, நம்முடைய பாவங்களுக்கு அவர் பரிகாரியாய் மாறினபடினாலே, மரணத்துக்கு பின்பதாக நான் அவரோடு கூட சொர்க்கத்திலே வாழும் ஸ்லாக்கியத்தை நாம் பெறுகிறோம். இதோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவர்தான் உங்களை படைத்தார். உங்களுடைய தவறுகள் அவருக்கு தெரியும். அவர் நம்மை குற்றம் சாட்ட வரவில்லை, பதிலாக நம்முடைய குற்றங்களை தன் மீது எடுத்துக்கொள்ள வந்தார்.
இந்த ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் இந்த பூமியிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, இந்த பூமியிலே அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். அது மட்டுமல்ல, மரித்த பின்பு உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டபடியினாலே நீங்கள் அவரோடு கூட நித்திய காலமாய் வாழ முடியும். இந்த காரியத்தை குறித்து சிந்தித்து பாருங்கள். இதை பற்றிதான விளக்கம் உங்களுக்கு தேவையானா எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்ல விரும்புகிறோம். இந்த அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். ஜெபசேலா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீரே எங்களுடைய பரிகாரியாய் இருக்கிறதற்காக நன்றி தாப்பனே. நாங்கள் பரிகாரம் செய்து ஓய்ந்து போய்விட்டோம். எங்களால் எங்களுக்கு பரிகாரம் செய்ய முடியவில்லை. ஆனால் நீர் எங்களுடைய பரிகாரி என்று சொல்லும் பொழுது, நாங்கள் உம்மை அடையாளம் கண்டு உம்முடைய வழியிலே நடக்கும் பொழுது நீர் எங்களுடைய காரியங்களை பார்த்து கொள்ளுகிறீர் என்று சொல்கிறீரே, அதற்காக நன்றி. இந்த உண்மையான சத்தியத்தை புரிந்து கொள்ள கேட்கிற மக்களுக்கு உதவித்தாரும். உம்மை பரிகாரியாய் ஏற்றுக்கொள்ள கிருபைத்தாரும். பரிகாரத்தை நாடி ஓடாமல் பரிகாரியாகிய கர்த்தர் உம்மிடத்திலே வந்து சேர கிருபைத்தாரும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. மரணம் உன்னை தொடும் முன்னே, மரணம் உன்னை தொடும் முன்னே, மனமும் திருந்தி வாழவா. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா.
வானமும் பூமியும் அழிந்துவிடும், வாழ்வும் ஒரு நாள் முடிந்துவிடும். வானமும் பூமியும் அழிந்துவிடும், வாழ்வும் ஒரு நாள் முடிந்துவிடும். பாவம் முன்னை தொடர்ந்து வரும், பாவம் முன்னை தொடர்ந்து வரும், ஆளும் நரகத்தில் தள்ளிவிடும். மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. உடலை மரணம் சாய்த்துவிடும், உயிரோ போகும் தேவனிடம். உடலை மரணம் சாய்த்துவிடும், உயிரோ போகும் தேவனிடம். பாவ சுமையோடு அது போனார், பாவ சுமையோடு அது போனார், வாழும் நரகம் தான் கிடைக்கும். மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. பாவத்தின் சாபம் நீங்கிடவே, பரலோக வாழ்வில் மகிழ்ந்திடவே. பாவத்தின் சாபம் நீங்கிடவே, பரலோக வாழ்வில் மகிழ்ந்திடவே. பாடுகள் கொண்ட இயேசுவையே, பாடுகள் கொண்ட இயேசுவையே பற்றி கொள்வாய் இப்பொழுதே. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. வனாந்திரத்திலே கசப்பான தண்ணீரை குடிக்கக்கூடிய தண்ணீராக மாற்றுவதற்கு ஒரு மரத்தை காண்பித்த தெய்வம், அந்த மரம் அவர்களுக்கு பரிகாரம் என்று சொல்லாமல் நானே உன் பரிகாரி என்று சொன்னார் என்று கேட்டோம். நம்மையும் பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவித்து நம்முடைய பரிகாரியாக இருக்கவே தெய்வமாய் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களுடைய பரிகாரியாக இருப்பார். உங்கள் பரிகாரியாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரணத்திற்கு பிறகு அவரோடு வாழ விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவை பரிகாரியாக ஏற்றுக்கொள்வதால் கிடைக்கும் உண்மையான நிம்மதி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக.
ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.